Good evening students. Class begin பண்ணலாம். பாருங்க நம்ம 7 questions complete பண்ணிருந்தோம். Exercise 7.2ல 7 questions complete பண்ணிருந்தோம் இல்லையா? Matrices. அதுல 8th question நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Exercise 4.2 question number 8. என்ன கொடுத்திருக்காங்க? Solve for x and y if அப்படினா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி சத்யசாய் பாலகுருகுலம் நான் ஒவ்வொரு நாளும் சொல்ல வைக்கிறீங்க கேர்ள்ஸ் பின்னாடி நகர்ந்து உட்காருங்க, கேர்ள்ஸ் பின்னாடி நகருங்க. ஒரு வெள்ளை ரிப்பன் மட்டும் எனக்கு தெரியுது, அவ்வளவுதான். கேமரா வியூக்குள்ள வரணும்னு ஆசையே பட மாட்டீங்களா? நல்ல பின்னாடி போங்க, அந்த சேர் கிட்ட உட்காருங்க பாப்போம். சேர் கிட்ட போங்கம்மா. கேர்ள்ஸ் உங்க ரைட் சைடு தள்ளி உட்காருங்க, பின்னாடி போங்க. குட். அதே மாதிரி பாய்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம். பாய்ஸ் இன்னும் கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து போங்க. ஓகே. குட். ஓகேம்மா. உங்களை வியூல பார்த்தாதான் எனக்கும் கொஞ்சம் கிளாஸ் எடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்க எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்துருந்தீங்கன்னா நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறது சொல்லுங்க? டெய்லி வந்து என்ன சொல்ல வைக்காதீங்க தயவுசெய்து. இதே மாதிரி ஆர்டரா உட்கார்றதுக்கு தயவுசெய்து ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. போக்கஸ், அதாவது கேமரா பார்த்துக்கோ, கேமராவோட போக்கஸ்குள்ள நீ வர்றியான்னு செக் பண்ணிக்கோ. சரியாமா? ரைட். இப்போ 8th கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி கொடுத்திருக்காங்க? If x square y square is given as a column matrix plus 3 into column matrix 2x minus y is equal to column matrix minus 9 4 இல்லையா? அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல சால்வ் பண்ணலாம். So what will happen? The x square y square இதோட இந்த 3 into 2x minus y ஆட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் என்ன ஆகும் பாருங்க. இங்க x ஸ்கொயர் இருக்கும், அடுத்து பிளஸ் 3 into 2 6x. அதே மாதிரி இந்த காலம் மேட்ரிக்ஸ் என்ன ஆகும்? y ஸ்கொயர், ஐ மீன் அதாவது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அந்த எலிமெண்ட் என்ன ஆகும்? இங்க y ஸ்கொயர் இருக்கும், இங்க மைனஸ் 3y இருக்கும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன மேட்ரிக்ஸ் இருக்கு? மைனஸ் 9 மைனஸ் ஐ மீன் 4 இல்லையா? Now let us compare the entries. Comparing the entries, we will get x square plus 6x is equal to minus 9 and y square minus 3y is equal to 4. இப்போ என்ன செய்யலாம்? These are quadratic equations. C வந்து நமக்கு ரைட் சைடுல இருக்கு, கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு வரலாம். So we will get two equations like this. X square plus 6x, the minus 9 leftல வரும்போது plus 9 ஆகும், equal to 0, and y square minus 3y, the plus 4 இங்க வரும்போது minus 4 ஆகும், equal to 0. நமக்கு factorize பண்ண தெரியுமே. So this can be written as, பாருங்க இது 3 square, இது 2x, 2ab. So x plus 3 the whole square equal to 0, and இங்க y minus 4 into y plus 1 equal to 0. Factorize பண்ணிருக்கோம். So this implies that x is equal to, அதாவது x plus 3 equal to 0 ன்னு கிடைக்கும். Therefore x is equal to minus 3 and y க்கு மட்டும் ரெண்டு வேல்யூ கிடைக்கும். y is equal to minus 4 or y is equal to plus 4. இங்க y minus 4 equal to 0. Therefore y is equal to 4 or y is equal to minus 1. இல்லையா? So x is equal to minus 3 is only one value. y க்கு மட்டும் we get two values. சரியா? This is how we change the matrix equation into ordinary equations, quadratic equation, and solve them.
9th கொஸ்டின் நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸ் A and B கொடுத்திருக்காங்க. வெரிஃபை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க A plus B equal to B plus A, அதாவது மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெரிஃபை பண்ண சொல்றாங்க. அடுத்து ஐடென்டிட்டி, அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் இல்லையா. 0 அப்படிங்கிறது வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி, 0 மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். என்ன சொல்றாங்க A plus minus A equal to 0 is equal to minus A plus A, அதாவது minus A is the additive inverse of A அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெரிஃபை பண்ண சொல்றாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து A plus B is equal to B plus A அப்படிங்கறத நம்ம எடுத்துக்குவோம். முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க, A கொடுத்திருக்காங்க. A is equal to matrix 3 2 2 cross 2, 2 by 2 matrix 3 2 and 1 5 1, and B is the matrix 1 minus 2 2 3 இல்லையா. இது A and B. நம்ம என்ன பார்க்கணும், A plus B. A plus B is equal to, இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுக்கலாம். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு A plus B. A plus B க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வைப்போம். 3 2 5 1 plus 1 minus 2 2 3. corresponding elements வந்து ஆட் பண்ணுவோம். 3 plus 1 4, 2 minus 2 0, 5 plus 2 7, 1 plus 3 4. now right hand side என்ன, B plus A. அப்போ B முதல்ல எழுதணும், அவ்வளவுதான். இப்போ 1 minus 2 2 3 plus 3 2 5 1 ஆட் பண்ணு. 1 plus 3 4, minus 2 plus 2 0, 2 plus 7 5 7, 5 plus 1 sorry 3 plus 1 4. பாப்போம், left hand side is equal to right hand side, isn't it? இது வேணா equation 1 ன்னு போட்டுக்குவோம். இதை equation 2 or result 2, however you call it. therefore from 1 and 2, இந்த conclusion எழுதுறதுக்காக தான் நமக்கு அந்த 1 2 numbers தேவை. A plus B is equal to B plus A. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இதோட செகண்ட் பார்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதாவது செகண்ட்ல என்ன பார்க்க போறோம் பாருங்க. A plus minus A போடணும். இப்போ minus A போடுவோம். முதல்ல minus A எப்படி கண்டுபிடிக்கிறது, minus of, அதாவது minus 1 into A, that is 3 2 5 1 இல்லையா. மல்டிப்ளை பண்ணுவோம். this is equal to minus 3 minus 2 minus 5 minus 1 இல்லையா. போட தெரியாது, isn't it? therefore A plus minus A is equal to, ஆட் பண்ணுவோம், 3 2 5 1 plus minus 3 minus 2 minus 5 minus 1 is equal to, பாருங்க 3 minus 3 0, 2 minus 2 0, 5 minus 5 0, 1 minus 1 0. இது 1 இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், minus A plus A equal to minus 3 minus 2 minus 5 minus 1 plus 3 2 5 1 add பண்ணுவோம். minus 3 plus 3 is equal to 0, minus 2 plus 2 equal to 0, minus 5 plus 5 equal to 0, minus 1 plus 1 equal to 0.
அப்போ இதை ஃபர்ஸ்ட்னு வச்சுட்டோம், இது நம்ம செகண்ட்னு சொல்லிக்கலாம். therefore from 1 and 2, therefore from 1 and 2 என்ன பார்த்திருக்கோம், a plus minus a is equal to the 0 matrix which is also equal to minus a plus a. இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது. hence we have verified both the required rules. இல்லையா? எழுதிட்டு இருக்கீங்களா? அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 11th क्वेश्चन, சாரி 10th क्वेश्चन. இது ஆக்சுவலா 9th क्वेश्चन இல்லையாமா? இது 9th क्वेश्चन பண்ணியிருக்கோம். இட் கோ டு த 10th क्वेश्चन now. நம்பர் தப்பா போட்டேன். 10th question. டென்த் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாரு. A B C எல்லாமே என்ன மேட்ரிக்ஸ்? எல்லாமே 3/3 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ். என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? A plus B plus C equal to A plus B plus C. அதாவது அசோசியேட்டிவ் லா ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன் இல்லையா? இப்போ பெரிய சம்மா இருக்கு. So I'll clean this side also and we'll start in this corner. முதல்ல ABC, அதுல முதல்ல B plus C போட போறோம். செட் இப்போ ABC 3 நம்ம எழுதிக்கணும். சரியா? வாட் இஸ் A, வாட் இஸ் B, வாட் இஸ் C, அது முதல்ல எழுதிக்கோங்க. நான் எழுதல, ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் பத்தாதுன்னு தோன்றது. So first I am going to write only B plus C is equal to, what is B? 204, then 628, 246 plus அடுத்த மேட்ரிக்ஸ் C 1 2 minus 3 5 0 2 1 minus 1 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 2 plus 1 3, 0 plus 2 2, 4 minus 3 1. இங்க 6 plus 5 11, 2 plus 0 2, 8 plus 2 10, 2 plus 1 3, 4 minus 1 3, 6 plus 1 7. இது என்ன? This is B plus C இல்லையா? நான் இப்போ A plus B plus C எழுத போறேன் அடுத்து. So left hand side equal to A plus B plus C. சரிதானா? A plus B plus C எப்படி எழுதுறது? முதல்ல A எழுதணும். What is A? 412, 1 minus 2 3, 0 3 2 இல்லையா? Now plus B plus C நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 3 2 1, 11 2 10, 3 3 7. So this is equal to, இது ரெண்டு இப்போ ஆட் பண்ணுவோம். 4 plus 3 7, 1 plus 2 3, 2 plus 1 3, 1 plus 11 12, minus 2 plus 2 0, 3 plus 10 13, 0 plus 3 3, 3 plus 3 6, 2 plus 7 9. இது first result. அதாவது A plus B plus C equal to this. சரியா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல A plus B கண்டுபிடிக்கணும். Let us find A plus B. A is here 4 1 2 1 minus 2 3
0 3 2 plus B is here 204 628 and 246 is equal to add பண்ண 4 plus 2 6 1 plus 0 1 2 plus 4 6 1 plus 6 7 minus 2 plus 0 2 0 3 plus 8 11 0 plus 2 3 plus 4 2 plus 6 இது என்ன a plus b மட்டும் அடுத்தது a plus b plus c போட போறோம் a plus b plus c இதுதான் ஆக்சுவலா ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா a plus b ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 616 7011 278 அதோட c எங்க இருக்கு இங்க 1 2 minus 3 502 1 minus 1 1 add பண்றேன் 6 plus 1 7 2 plus 1 3 1 plus 2 3 6 minus 3 3 இங்க 7 5 12 0 0 11 2 13 1 2 2 1 3 7 minus 1 6 8 plus 1 இதை 2 ன்னு எடுத்துக்கிறேன் கம்பேர் பண்ணி பார்ப்போம் 733 12013 369 இருக்கா அங்கேயும் from 1 and 2 conclusion எழுதிக்கலாம் இல்லையா from 1 and 2 LHS equal to RHS that is a plus b plus c equal to a plus b plus c. Next question 11th a word problem கொடுத்திருக்காங்க நமக்கு matrix கொடுக்கல tabular column கொடுத்திருக்காங்க so we have to write it as a matrix. An electronic company records each type of entertainment device sold at 3 of their branch stores so that they can monitor their purchases of supplies. The sales in 2 weeks are shown in the following spreadsheets. Spreadsheet அப்படின்னு சொல்லிச்சோன்னா it is இந்த எக்ஸல் ஷீட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா வீக் 1 அவங்களுக்கு 3 ஸ்டோர் இருக்கு ஸ்டோர் 1 ஸ்டோர் 2 ஸ்டோர் 3 மூணுலயும் என்னெல்லாம் சேல்ஸ் பண்றாங்க டிவி டிவிடி வீடியோ கேம் சிடி பிளேயர் எல்லாமே விற்கிறாங்க அப்போ ஸ்டோர் 1ல ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன வித்திருக்கு ஸ்டோர் 2ல என்ன ஸ்டோர் 3ல என்ன அப்புறம் செகண்ட் வீக்குக்கு அதே மாதிரி கொடுத்திருக்காங்க அடுத்து क्वेश्चन பார்க்கலாம் find the sum of the items sold out in 2 weeks using matrix addition sum 2 weeks அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் வீக் தனியா ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிக்குவோம் செகண்ட் வீக் தனியா மேட்ரிக்ஸ் எழுதிக்குவோம் எழுதிட்டு we will add them இல்லையா first week second week add பண்ணோம்னா we will be getting the sum of the sales இல்லையா so we'll do it அதல first week sales during the first week in matrix form sales in first week in matrix form எப்படி எழுதுவோம் 30 15 12 10 இல்லையா 30 லெஃப்ட்ல கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க எதுக்குன்னு சொல்றேன் 15 12 10 next 40 20 15 15 next 25 18 10 and 12 இந்த மேட்ரிக்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா
இது first week, first store, இது second store, இது third store. சரியா? அதே மாதிரி மேல ஒவ்வொரு காலம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, first column TV, second column DVD, third column video games, fourth column, what is that? CD players. சரியா? அடுத்து second week, sales in second week. என்ன இத நம்ம A அப்படின்னு சொல்லி மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாம், மேட்ரிக்ஸ் Aன்னு சொல்லிக்கலாம். சரியா? சேல்ஸ் இன் செகண்ட் வீக், அதுவும் மேட்ரிக்ஸ்ல எழுத போறோம். 25, 12, 8, 6. இப்போ இதுக்கு நேரம் எழுதினா போதும். பாரு, 25, 12, 8, 6. அடுத்தது 32, 10, 10, 12. அடுத்தது 22, 15, 8, 10. இல்லையா? திரும்பவும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டோர், செகண்ட் ஸ்டோர், தேர்ட் ஸ்டோர். இங்க நம்ம நேரம் எழுதியிருக்கிறதுனால எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்ன சொல்ல போறோம்? Total sales of the 2 weeks. Total sales of the 2 weeks is equal to இது B நம்ம நேம் வச்சுக்கலாம். Total sales in 2 weeks is equal to A plus B. அப்போ அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம எழுதிக்கலாம். இல்ல டைரக்டா அப்படியே எழுதலாம். நம்ம 30 plus 25. 30 plus 25. So it will give you 55. 15 plus 12. 27. Then 20. 16. Next. Second row, 72, 30, 25, 27. Third row, 47, 33, 18, 22. இதுதான் total sales. அப்போ இங்க என்ன எழுதலாம்? PV, DVD, video games, CD players. இங்க first store, second store, third store. சரியா? Next question. The fee structure for 1 day admission to swimming pool is as follows. Before 2 p.m. members, children, adult. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? Before 2, after 2. அதே மாதிரி நான் மெம்பர்ஷிப்பும் கொடுக்கறாங்க. கொடுத்து என்ன கேக்குறாங்க? Write the matrix that represents the additional cost of non-membership. அடிஷனல் காஸ்ட் மெம்பர்ஸா இருந்தா நமக்கு ஒரு ரேட் இருக்கும், மெம்பர்ஸா இல்லைன்னா ஒரு ரேட் இருக்கும். நான் மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு ஆட் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு மேட்ரிக்ஸையும் எழுதிட்டு நான் மெம்பர்ஸ்ல இருந்து மெம்பர்ஸ் உள்ள அந்த மேட்ரிக்ஸை நம்ம செப்பரேட் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் த ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ். இல்லையா? அது கரெக்டா நம்ம எழுதணும். தென் ஓகே, அதாவது என்ன சொல்றாங்க? மெம்பர்ஸ் மெம்பர்ஸோட காஸ்ட் என்ன? 20, 30, 30, 40. 20, 30,
30, 40 is equal to A. இல்லையா? Then non-members. அது தனியா ஒரு மேட்ரிக்ஸா எழுதுவோம். 25, 35, 40, 50. இது B. சரியா? அடுத்து என்ன கேக்குறாங்க? அடிஷனல் காஸ்டோட மேட்ரிக்ஸ் கேக்குறாங்க. அடிஷனல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் B மைனஸ் A. நான் மெம்பர்ஸ் தான் அதிகமா போடுறாங்க. அப்ப அதுதான் பெரிய நம்பரா இருக்கும். So B minus A. So now 25 minus 20 which is equal to வேணா அப்படி எழுதிக்கலாம் நம்ம 25, 35, 40, 50 minus 20, 30, 30, 40 is equal to 5, 5, 10, 10. இது யாருக்கு? Before 2 p.m. இது after 2 p.m. இது children and adult. இங்க children, இங்க adults. முடிச்சிட்டீங்களா? ரப்பன்ட்டு அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த டாபிக் ஆக்சுவலா அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். வாட் இஸ் திஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்? அதாவது சப்போஸ் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் they go to buy something. சரியா? brother and sister, maybe we'll call them as A and B. Okay? And they actually they want to buy some stationery items. Stationery items ங்கும்போது notebook வாங்குறாங்க. Then they buy some pencils and some pens. சரியா? Suppose A buys 2 notebooks, 3 pencils and 1 pen. And B buys 3 notebooks, 2 pencils and 3 pens. Okay? So this can be represented as a matrix in this way. இல்லையா? Now, what is the ஒவ்வொன்றுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். Now I am going to write the cost in a column form. சரியா? இப்போ காஸ்ட் எப்படி எழுதுறேன் பாரு. Cost of a notebook is 25 rupees. Cost of a pencil is 5 rupees and cost of a pen is some 20 rupees. சரியா? இது notebook, இது pencil, இது pens. சரியா? Now, I want to find out the total cost of things purchased by A or B like that. சரியா? இதுக்கு என்ன பண்ணலாம்? Suppose I want to see what is the total cost that A has to pay to the shopkeeper. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, first he has bought 2 notebooks and
one costs 25 rupees plus 3 pencils at 5 rupees each and 1 pen at 20 rupees. இல்லையா? இதுதான் அவரோட டோட்டல் காஸ்ட். அவர் வாங்கின ஒரு ஐட்டம்க்கும் அந்த காஸ்ட் போட்டு மல்டிப்ளை பண்றோம். அதே மாதிரி B யோடது எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? 3 into 25 plus 2 into 5 plus 3 into 20. சரி, இது சம் போட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறது இருக்கட்டும். Now, suppose I write this as a matrix. எவ்வளவு வரும் அப்படிங்கறத பாப்போம். அதுக்கு முன்னாடி இது பாரு, என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸ் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வித் த ஃபர்ஸ்ட், செகண்ட் எலிமெண்ட் வித் செகண்ட், தேர்ட் எலிமெண்ட் வித் தேர்ட் போட்டு மூணையும் ஆட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்டு ஃபர்ஸ்ட் ரோ இன்டு ஃபர்ஸ்ட் காலம், ஒரு எலிமெண்ட்டையும் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, அண்ட் அதே மாதிரி செகண்ட் ரோல உள்ள எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா? தென் we get this as the result. ஆட் பண்ணுவோம். இங்க ஒரு 50, இங்க ஒரு 15, அங்க ஒரு 20. 50, 15, 20. அப்போ 65, 75, 85 இல்லையா? அதே மாதிரி இங்க 75 plus 10 plus 60. அப்போ 70, 145. சரியா? சோ இப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தா, it is the product of the two matrices. That is, this is a 2 by 3 matrix. இங்க இது 3 by 1 matrix இல்லையா? இதோட ஆர்டர் என்ன? 2 by 3, இங்க 3 by 1 இல்லையா? இங்க எழுதிக்குவோம் 2 by 3, 3 by 1. இந்த 3 விட்டுடு. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் பாசிபிள் only if the number of columns in the first matrix equal to number of rows in the second matrix. இல்லனா நீ மல்டிப்ளிகேஷன் போட முடியாது. நம்ம முதல்ல பண்ணது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், ஒரு கான்ஸ்டன்ட்டை வச்சு மல்டிப்ளை பண்ணோம். இது மேட்ரிக்ஸ் வச்சு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்றோம். புரியுதா? சோ அதோட ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு பாரு. 2 rows 1 column, அதாவது இந்த 2 into 1, 2 by 1. அப்போ if you have two matrices of order m cross n, m by n and n by p, அப்படி இருந்ததுன்னா, அப்படி இருந்தாதான், அதாவது இந்த n இந்த ரெண்டு ஈக்குவலா இருந்தாதான் உன்னால மல்டிப்ளிகேஷன் போட முடியும். அண்ட் மோர் ஓவர் அந்த ஆர்டர், அதாவது ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ், அந்த ரிசல்ட் இஸ் அ மேட்ரிக்ஸ், அதோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா இது ரெண்டையும் விட்டுடு m cross p ஆ இருக்கும். புரியுதா? Now the matrix multiplication க்கு there are some properties. அது என்னன்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? So we'll see what is matrix multiplication. Matrix multiplication na enna theriyum? It's defined here. If a matrix of order m cross n, m by n, and B is a matrix of order n by p, then the product matrix AB is defined and is of order m by p. அப்போ இந்த ரெண்டு இது என்ன இருக்கணும், அது என்ன இருக்கணும் அப்படினா தான் நம்மளால டிஃபைன் பண்ணவே முடியும். And the order of the new matrix or the product matrix AB is of order m by p. சரியா? அடுத்தது, a matrix multiplication is not commutative in general. AB not equal to BA. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம சம்ஸ் போடும்பொழுது நம்மளே வந்து ப்ரூவ் பண்ணுவோம் AB not equal to BA அப்படின்னு. AB equal to BA அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டா, the diagonal matrices. Diagonal matrix எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, then the
ப்ராடக்ட் will be commutative. அதுவும் நம்ம பார்க்கலாம். Generally, matrix multiplication is not commutative, but it is associative. அதாவது AB into C is equal to A into BC. சரியா? If ஒரு கண்டிஷன் கொடுக்கறாங்க பாரு, if both sides are defined அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க A by B, I mean AB define ஆயிருக்கணும். அப்புறம் அதோட C மல்டிப்ளை பண்ணும்போது அது டிஃபைன் ஆயிருக்கணும். அதே மாதிரி இங்க BC டிஃபைன் ஆகணும், ABC டிஃபைன் ஆகணும். அப்படி டிஃபைன் ஆனால் then they are equal. That is matrix multiplication is associative. Okay? அடுத்தது இது நமக்கு தெரியும், distributive law படிச்சிருக்கோம் இல்லையா? matrix multiplication is distributive over addition. அதாவது matrix A into B plus C is equal to matrix AB plus matrix AC. அதே மாதிரி matrix A plus B into C is equal to matrix AC plus matrix BC. அப்போ அந்த ப்ராடக்ட் வந்து I mean multiplication is getting distributed over addition. இல்லையா? டேவிட்ஸ் ரோமனி ஸ்கூல்ல என்னமா நடக்குதுங்க? தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்க. மேட்ரிசஸ் ரொம்ப படிச்சுட்டு வந்துட்டீங்களோ? நெக்ஸ்ட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. நான் முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? அதை வந்து அப்புறமா படிப்போம் அப்படின்னு சொன்னேன். I1 I2 அப்படின்னு சொல்லிட்டு. I2 அப்படின்னா என்ன? இட் இஸ் ஆக்சுவலி த யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. டயகனல்ஸ் மட்டும் ஒன்னா இருக்கும், மற்றெல்லாம் ஜீரோவா இருக்கும். அதே மாதிரி I3 போடுறதுனா இட்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வித் பிரின்சிபல் டயகனல்ல என்ன இருக்கும்? 1 இருக்கும், மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவா இருக்கும் இல்லையா? திஸ் இஸ் கால் ஒய் I3 நம்ம ஏன் சொல்றோம்? ஐங்கிற சிம்பல் ஏன் யூஸ் பண்றோம்னா இட் இஸ் த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஏன்னா இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை வச்சு எந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நீ மல்டிப்ளை பண்ணாலும், ஒரு 2/2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ, மல்டிப்ளை பை I, you will get the same matrix. So it is called the identity matrix. வேணா ஒரு தடவை நம்ம செக் பண்ணலாம். பாரு, A is equal to 2 3 5 1 minus 1 2 minus 2 3 4 வச்சுக்கோ. இது I ன்னு எடுத்துக்கோ, I mean A ன்னு எடுத்துக்குவோம். What is I3 is equal to 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ what is AI3? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த AI3 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா, this is a 3/3 matrix and this is also a 3/3 matrix. Resulting will be another 3/3 matrix. 3/3 matrix எப்படி இருக்கும்? 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி இருக்குமா? கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றதுன்னு கவனி. இதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எங்க இருக்கு? இட் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்ப அங்க எழுத வேண்டிய எலிமெண்ட் எப்படி எழுதணும்னா, யூ ஹேவ் டு மல்டிப்ளை த ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்கிற மேட்ரிக்ஸ்ல இருந்து யூ வில் டேக் த ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் இருக்கிறது இருந்து ஃபர்ஸ்ட் காலம். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோ, 2 3 5 இதோட மல்டிப்ளை பண்ணு. 2 1 is 2, ஆனா இங்க 0 0, அப்போ ஆட் பண்ணோம்னா only 2. இதே இது அடுத்த எலிமெண்ட் பார்க்கும்போது இட் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் ரோ பட் செகண்ட் காலம். அப்ப நீ மல்டிப்ளை எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணும். புரியுதா? அப்போ 2 into 0, இங்க 5 into 0, அதனால 0 ஆயிடும். 3 மட்டும்தான் இங்க மல்டிப்ளை ஆகும். 3 into 1 3, மற்ற ரெண்டும் ஆட் பண்ணேன்னா அதாவது 0 plus 3 plus 0, therefore it is 3. இந்த எலிமெண்ட் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணு. 0 plus 0 plus 5, therefore 5. அடுத்து இது செகண்ட் ரோ. செகண்ட் ரோ தான் நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல யூ டேக் செகண்ட் காலம், சாரி செகண்ட் ரோ, இங்க ஃபர்ஸ்ட் காலம். இது ஃபர்ஸ்ட் காலம் தானே? அப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்தோம்னா 1 into 1 1, இங்க 0 0, அப்போ only 1. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 minus 1 2, சாரி 0, அப்போ minus 1.
செகண்ட் ரோ தேர்ட் காலம் மற்றெல்லாம் 0 2 into 1 மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி தேர்ட் ரோல உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா இங்க உள்ள தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். மறந்துடாதீங்க, எந்த ரோ ஃபார்ம் பண்றீங்களோ அது இங்க இருந்து எடுக்கணும், காலம் அங்க இருந்து எடுக்கணும். அப்ப -2 into 1 -2, then plus 0 0. அப்புறம் 3 into செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடு, -2 into 0 0. இங்க 3 1s are 3, 4 into 0 0. அப்போ 3. இங்க 4, அதாவது இங்க எடுக்க போறோம். சோ தேர்ட் ரோ தேர்ட் காலம் 0 0 4. இப்ப பாரு, they both are equal இல்லையா? அப்போ அந்த I அப்படிங்கிறது தான் it is the identity matrix and it exists. AI equal to IA is equal to A. Existence of multiplicative identity. For any square matrix A of order n, we have AI equal to IA equal to I, where I is the unit matrix of order n. Hence, it's known as the identity matrix under multiplication. Now, we'll go to inverse. Inverse வந்து நம்ம there is an inverse அப்படின்னு படிக்கிறோம். There exists an inverse. A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு matrix இருந்தா A into A inverse equal to I, which is equal to A inverse into IA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு A inverse exist ஆகுது அப்படின்னு மட்டும் படிக்கிறோம். நீங்க suppose +1ல போய் டேவிட் சிரோமணி ஸ்கூலுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் பாய்ஸ்? ஒரு நாளாவது திட்டு வாங்காம உங்களால இருக்கவே முடியாது இல்லையா? வாட்ஸ் த ப்ராப்ளம்? ஐ எம் நாட் ஏபிள் டு ஹியர் யூ. நோ, வால்யூம் ஏதாவது வருதா பாருங்க. தம்பி நீ பேசுறியா, என்ன செய்யற? எனக்கு ஒன்னும் புரியல, கேட்கவும் இல்லைங்க. எனக்கு ஐ டோன்ட் ஹியர் யூ. உங்க மைக்ல ஏதாவது ப்ராப்ளமா பாருங்க, இல்ல நெட்ல எதுவும் ப்ராப்ளமா பாருங்க. ஐ டோன்ட் ஹியர் யூ. And I'm sorry. Sit down please. அடுத்து இன்னும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா அதாவது AB the whole transport. அதாவது ABன்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதை மல்டிப்ளை பண்ணி அதோட டிரான்ஸ்போஸ் போட்டோம்னா that will be equal to தனித்தனியா Bக்கு டிரான்ஸ்போஸ் Aக்கு டிரான்ஸ்போஸ் போட்டுட்டு அதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். இப்போ AB அந்த இடத்துல பார்த்தேன்னா AB ரெண்டுமே வந்து it should be square matrices of same order. சரியா? if AB is defined அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? and பாரு, இல்லைங்க ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும்னு கிடையாது இல்லையா? ரிவர்சல் ஆஃப் டிரான்ஸ்போஸ், இதுக்கு என்ன சொல்றோம்? ரிவர்சல் ஆஃப் டிரான்ஸ்போசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? I'll give you one example also. Suppose A is equal to the matrix 2 3 1 5 0 and -3. this is a 2/3 matrix இல்லையா? அப்ப அடுத்து எனக்கு 3 rows இருக்கணும். சரிதானா? and so it suppose I have 7 -2 and 0, 5 -1 and 2. so இதோட ஆர்டர் 3/2 இல்லையா? அப்ப AB வந்து டிஃபைன் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆகும்.
ஏன்னா இதையும் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா, இது ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால we will be getting a 2 by 2 matrix. எப்படி அந்த 2 by 2 matrix போடுறது அப்படின்னு பார்த்தேன்னா, so AB is equal to 2 by 2 தான் இருக்க போது, 1 2 1 2 இவ்வளவுதான் இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்போ இங்க உள்ள ஃபர்ஸ்ட் ரோவையும் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் காலமையும் எடு. இப்போ மல்டிப்ளை பண்ணு. 2 7s are 14 இல்லையா. 14 plus 3 into minus 2, அப்போ இங்கே plus வராது, minus 6. 1 into 0 plus 0. சரியா, அதை ஆட் பண்றோம். உங்களுக்கு புரியாம இருந்தா you can notice now. போன தடவை எல்லாமே 0 வந்ததுனால ஒருவேளை நீங்க புரிஞ்சிட்டு இருக்க மாட்டீங்க. now I am writing it clearly. இப்போ அடுத்தது அதே ஃபர்ஸ்ட் ரோ நம்ம இங்க செகண்ட் காலம் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். so first row with this second column அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணு. 2 5s are 10 plus 3 into minus 1, அப்போ minus 3. இங்க minus 1 into 2 2. அது எல்லாம் சம் கண்டுபிடிச்சினா தான் அந்த எலிமெண்ட் கிடைக்கும். அடுத்தது இது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இது எங்க இருக்கு இந்த எலிமெண்ட்? செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. therefore take second row first column. multiply பண்ணு. 35 0 into minus 2 plus 0 minus 3 into 0 plus 0. சரியா, இப்போ அடுத்தது இங்கே எழுத போறோம் செகண்ட் ரோ செகண்ட் காலம். அப்ப செகண்ட் ரோவை இந்த செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணு. 5 5s are 25. 0 into minus 1 0 minus 3 into 6 2 minus 6 is equal to இப்போ ஆட் பண்ணு. 14 minus 6 8. 10 plus 2 12. 12 minus 3 9. இங்கே 35. இங்கே 25 minus 6 19. இது என்னது? AB இல்லையா. அடுத்து ரைட் சைடு என்ன இருக்கு நமக்கு? B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் இருக்கு. நம்ம B டிரான்ஸ்போஸ் போடுவோம். இப்போ B டிரான்ஸ்போஸ் எழுதுனா என்ன ஆகும்? இந்த ரோவெல்லாம் காலமா, காலம் எல்லாம் ரோவா மாற போறது. therefore it will become 7 minus 2 0 5 minus 1 2. now what is A transpose? equal to 2 3 1 5 0 minus 3. இது B டிரான்ஸ்போஸ், அது A டிரான்ஸ்போஸ். B டிரான்ஸ்போஸோட ஆர்டர் என்ன இப்போ? 3 by 2 இல்லையா. அங்க சாரி 2 by 3, 2 rows and 3 columns. so it is 2 by 3. இங்க 3 rows and 2 columns. 3 by 2, 3 through போயிருச்சுனா நமக்கு கிடைக்க போற மேட்ரிக்ஸ் it will be 2 by 2 matrix. ஆனா 2 by 2 matrix இதுதான் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ செக் பண்ணலாம் நம்ம. இப்போ B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் போட்டோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்ப ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 7 2s are 14 minus 6 plus 0. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 7 5s are 35 minus 2 into 0 0. then 0 into minus 3 0. சரியா. ஏதாவது தப்பு பண்ணிருக்கமா? 7 minus 2 0 5 minus 1 2 இங்க 2 3 1 5 0 minus 3 கரெக்ட். சரி, அடுத்து செகண்ட் ரோ பார்க்கலாம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 5 2s are 10. then minus 3 plus 2 இங்க செகண்ட் ரோ செகண்ட் காலம் 5 5s are 25 plus 0 minus 6 சரியா is equal to 8 வந்துருச்சா. 14 minus 6
8 35 இங்கே 12 minus 9 25 minus 19 சாரி இங்க AB மட்டும் தான் போட்டுருக்கோம் AB க்கு டிரான்ஸ்போஸ் பண்ணல இல்லையா AB க்கு டிரான்ஸ்போஸ் போடல நம்ம அப்ப AB டிரான்ஸ்போஸ் போட்டோம் அப்படினா it will be 8 9 35 19 இது AB க்கு டிரான்ஸ்போஸ் இங்க B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் அதோட ப்ராடக்ட் are they not equal ஈக்குவலா வந்துருச்சா therefore we prove that we know that AB the whole transpose is equal to B transpose into A transpose. இந்த லாக்கு பேர் என்ன reversal law of transpose of matrices. சரியா இப்ப புரிஞ்சிருச்சா மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்றதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மல்டிப்ளிகேஷன் பண்றதுல உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ எக்ஸசைஸ் சம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் சரியா Thank you students and we'll meet tomorrow.